என்னது? நிக் வாக்கர் பிரேக் எடுக்க போறாரா? ஆமா, ஆனா ரீசனை கேளுங்க. 2025 ஒலிம்பியால நிக் வாக்கர் 6th பிளேஸ்ல ஃபினிஷ் பண்ணாரு. அவரோட கரியர்லயே லோவஸ்ட் பிளேசிங் இது. அதுக்கப்புறம் தான் கோச் கைல் வில்கேஸ ஃபயர் பண்ணாரு, அவரோட மிஸ் டைம்டு பீக்காக. ஆனா 2026 அர்னால்ட் கிளாசிக்கு அவரு தனியா ப்ரெப் பண்ணாரு, கோச்சே இல்லாம. அதோட ரிசல்ட் சில்வர் மெடல். செகண்ட் பிளேஸ்ல ஃபினிஷ் பண்ணாரு. அதே மாதிரி மார்ச் 6ஆம் தேதி 2026ல அவரோட இன்ஸ்டாகிராம்ல ஒரு மேஜர் அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி கொடுக்குறாரு. இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாம் டைம் போக போக தான் நடக்கும். வாரத்துக்கு வாரம் கம்பீட் பண்ணிட்டே இருந்தா மட்டும் எந்த சேஞ்சும் வந்துடாது. இங்க பேஷன்ஸ் தான் கீயே. அதாவது பொறுமையா இருந்தாதான் சாதிக்க முடியுன்ற மாதிரி போஸ்ட் போடுறாரு. அப்புறம் வாக்கர் எக்ஸ்பிளைன் பண்றாரு, அவரோட சின்ன வயசுலலாம் ஒரு ஷோ போயிடுச்சுன்னா தன்னைத்தானே வருத்திப்பாராம். அப்புறம் 1 year ஆஃப் எடுத்து திரும்பி அடுத்த வருஷம் பயங்கர டிஃப்ரெண்டா வருவாராம் ஒவ்வொரு வாட்டியும். அவர் சொல்றாரு, டாப்ல இருக்க எல்லா அத்லீட்ஸும் மறுபடியும் கம்பீட் பண்ணணும்னு நீங்க ஆசைப்படுவீங்க. ஆனா ஒரு காம்படிட்டிவ் ஸ்டாண்ட் பாயிண்ட்ல இருந்து பார்க்கும்போது எங்களுக்கு தேவையானது ப்ராக்ரஸ் தான். வளரணும். என்னோட கேஸ்ல நான் ரிஃபைன் ஆகணும். ஒரு வருஷம் ஃபுல்லா ரிஃபைன் ஆயிட்டு என்னோட வீக் ஏரியாஸை மட்டும் இம்ப்ரூவ் பண்ணிட்டு வந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறாரு. இப்போ லீ பிரீஸ்ட் இதுக்கு என்ன சொல்றாருன்னா, வாக்கர் இந்த ஒலிம்பியாவை ஸ்கிப் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்குங்கிறாரு. வாக்கர் அந்த சாண்டோ டிராஃபியை வின் பண்றது இன்னும் ஒரு கனவா தான் இருக்கு. இந்த 2026 லாஸ் வேகாஸ்ல நடக்க போற மிஸ்டர் ஒலிம்பியால இது நிறைவேறுதான்னு பார்க்கணும். ஆனா பொறுமை இல்லைன்னா எதுவுமே இல்ல. இது நிக் வாக்கருக்கு மட்டும் இல்ல, நம்ம எல்லாருக்கும் தான். சோ ரெஸ்ட் எடுக்கிறது லேசினஸ் கிடையாது, ரெஸ்டும் ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். டவுன் டைம் ஈக்குவல்ஸ் growth டைம். ஏகப்பட்ட ஃபேக் ப்ராடக்ட்ஸ்க்கு நடுவுல ஜிஎஸ்டி பில்லோட 100% ஆத்தென்டிக்கான சப்ளிமெண்ட்ஸை மட்டுமே தர டி நகர்ல லொகேட் ஆயிருக்கு நம்ம மாசிட் சப்ளிமெண்ட் ஸ்டோரை விசிட் பண்ணுங்க. நம்ம ஆல் இண்டியா டெலிவரியும் பண்ணிட்டு இருக்கோம். சோ ரீச் அஸ் ரைட் நவ். மாசிட், தி புரோட்டீன் ஃபேக்டரி, நார்த் உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை.